இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, நல்லா கொதிக்குது. இப்போ தான் கொதிச்சு வருது. இப்போ என்னன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இன்னும் ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் மூலிகை சாறு இருக்கு, அது ஊற்றணும். இப்படியே நான் விடும்போது என்ன ஆகும்னா அப்படியே வெளியில வந்துடும், அப்படியே தெரிக்கும். இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு பெருசா வச்சு அதுல எல்லாத்தையும் ஊற்றி காய்ச்சணும்னா கிண்ட முடியாது. பெரிய பெரிய ஹேர் ஆயில் கம்பெனிஸ்லாம் வந்து மிஷின்ல தான் பண்ணுவாங்க. அது பாட்டுக்கும் பெரிய ஒரு இது வச்சு அது பாட்டுக்கும் ஒரு கை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கும், நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து கையில பண்ணும்போது அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? அது எப்படியும் வந்து புடிச்சு போயிடும், அடியில புடிச்சிரும். என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு டீ போட்டு கொடுத்துருக்காரு. அவ்வளோ அனல் பயங்கரமா இருக்கு. இதுவும் டீ. ஆனா தூக்கம் வராம இருக்கணும்னா இதுதான் சரியா இருக்கும். வேற என்ன பண்றது? இது வந்து ஒரு பச்சை கலர் மூலிகை சாறு. இது என்ன மூலிகைன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்க நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு. இனிமேல் வந்து அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். இனிமேல் தான் பிரியும். இப்போ கூட இன்னும் பிரியலை, எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கலை. கொஞ்சம் அந்த இதுவாக இருக்குது. இப்போ நம்ம காய்ச்ச தான் அப்படியே வந்து குறையும். இன்னும் ஒரு 5 மணி நேரம்னாலும் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போவே அடுப்பு குறைச்சிட்டனால இன்னும் போக போக இன்னும் குறைச்சிருவேன். டைம் ஆகும். அது ஃபுல்லாக அந்த ஈரப்பதம்லாம் வந்து குறைஞ்சி அந்த எண்ணெயில் வந்து புகை வர்றதுக்கு முன்னாடி, அது கருகி போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை வடிகட்டணும். அதே நேரம் ஈரப்பதமும் அதில் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த எண்ணெயோட தன்மை வந்து கொஞ்சம் கூட குறையாமல் நல்லாயிருக்கும். இந்த மூலிகைகள் நான் எவ்வளோ ஊற்றுனேன் பார்த்தீங்கல்ல, அது அப்படியே வந்து இதில் தான் இருக்கும், எங்கேயும் போகாது, அப்படியே இதில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் செய்கிறது தான் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இன்னும் ஒரு 5 மணி நேரத்துக்கு நான் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். விட்டேன் அப்படின்னா போய் வந்து கீழே பிடிச்சிப்போம். எல்லாருமே எப்படி எண்ணெய் காய்ச்சினாலும் கீழே வந்து அடி பிடிக்க தான் செய்யும், பிடிச்சி கருக தான் செய்யும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, நான் ஜூஸாக எடுத்து சேர்க்கறதுனாலையும் கசாயம் சேர்க்கறதுனாலையும் ரொம்ப அந்த இது வந்து இல்லை, பேஸ்ட் மாதிரி அந்த செரமன்ஸ் வந்து அதிகமாக இல்லை இல்லையா? அதனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடி பிடிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனாலும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு 5 மணி நேரத்துக்கு. சரி, முடிச்சுட்டு வடிகட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாய்.